Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள், அது அற்புதமான சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் அதை பதிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு வீடியோவாட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது அதாவது ரவி அப்படிங்கிறவர் தான். சிவகாசியை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய ரவி. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அற்புதமான சம்பவம்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்மளுடைய ரவி அனுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003ங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரவிக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெயர் முருகங்க. இவங்க 2 பேரும் அதாவது பால்ய கால சிநேகிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேருமே இந்த கொத்தனார் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ள கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டருக்கு கீழே இவங்க 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. அப்படி ஒரு பில்டிங் புதுசா ஆரம்பிக்கப்படுதுங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, அதாவது அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த பில்டிங் தொடங்குறாங்க. அது ரோட்டு சைட்ல தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பு கடைகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போன பிறகு இவங்க கைவசமாட்டு ஒரு சித்தாள் ஒரு பையனை வச்சிருக்கிறாங்க. சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவருடைய பெயரு. இவங்க 3 பேருமே எங்க போனாலுமே சேர்ந்தே போவாங்க. நாங்க 3 பேரும் போதும், நாங்க வேலையை பார்த்துருவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஆட்கள் கூட சொல்லலாங்க. 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க 3 பேர் செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யறதுனால கன்றாகும், அதாவது அவங்களுடைய கான்ட்ராக்டரும் இதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. சரி, அவங்க அப்படியே ஜோடியாட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க விட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரவிக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரவியுடைய ஃப்ரெண்டான முருகனுக்கும் கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த சம்பத் அப்படிங்கிற பையன் மட்டும்தாங்க 21 வயசான பையன், அவனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்டோரமா இருக்கக்கூடிய அந்த கடைக்கு வேலைக்கு போறாங்க. அது கடை, அதாவது கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்ல கடை தான் போடுறாங்க. அப்படி அந்த கடைக்கு வேலைக்கு போறாங்க. அப்படி அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு, அஸ்திவாரங்கள் வேலை பார்க்கப்படுது. அதாவது பில்லர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பில்லர்கள் எல்லாம் வேலை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் அப்படியே வேலை ஓடி போயிட்டே இருக்குது. ஆனா அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அடிபடாம இருக்காதுங்க. ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்தம் வராம இருக்கவே செய்யாது. அது சரி, அவங்க நினைச்சிட்டாங்க இது நம்ம தொழில இருக்கக்கூடிய விஷயம் தான், அதனால இது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுதான் விட்டுட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் எல்லாருக்குமே ஒரு நாள் ஒரு ஆளுக்காவது அடிபடாம இருக்காது, ரத்தம் வராம இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழிபடணும் அப்படிங்கறது மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடையுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டியா இருக்குது, சொக்கனை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொக்கன்னா ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சிருப்பாங்க தலைக்கு. அதை வச்சு உள்ள இந்த வைக்கோல்கள்லாம் அடைப்பாங்க. வைக்கோல்லாம் அடைச்சி அதை ஒரு பொம்மை மாதிரி செய்து அதை அங்க கெட்டி தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பழக்கம்லாம் இருக்குதுங்க. அது எதுக்காக அப்படின்னா, கண் திருஷ்டிக்காக பண்ணுவாங்க. சரி, எதுக்கும் அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கும் ஒரு விஷயம் பண்றேன், என்னுடைய குலதெய்வமான முனீஸ்வரன் கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில்ல போய் நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு சொக்கனை கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க.
சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாட்டு அவருக்கு அந்த குலதெய்வமான அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கும் போறாருங்க. அப்படி அந்த கோவிலுக்கு போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட இந்த விஷயங்களை சொல்றாரு. இந்த மாதிரி இருக்குது, பயங்கரமா கண் திருஷ்டி மாதிரி தெரியுது, ஆரம்பத்திலேயே நாங்க வந்து ஒரு சொக்கனை கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதை பண்ணுங்க, அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சொக்கனை வந்து பாலுகாய்ப்பு, அதாவது இந்த பில்டிங்கை வந்து பாலுகாய்ப்பு எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு முந்தின நாள் வந்து இந்த சொக்கனுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த கண் திருஷ்டியை வந்து ஃபுல்லாவே ஏத்து வச்சிருக்கக்கூடியது அந்த சொக்கன் தான். அந்த சொக்கனுக்கு சில பலி பூஜைகள்லாம் போட்டு அதை முனீஸ்வரன் முன்னாடி தான் எல்லாமே பண்ணி சுடுகாட்டுல கொண்டு போய் அதை எரிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதுவும் அந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரி தான் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டுறாங்க. சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த சொக்கனையும் அங்க கெட்டுறாங்க. அப்படி கெட்டின பிறகு இவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி அடிப்படவோ வாங்கவோ செய்யல, வேலையும் முடியுதுங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலத்துல அந்த பில்டிங்குடைய வேலை சுத்தமா முடிஞ்சிருது. பில்டிங்குடைய வேலை முடிஞ்ச உடனே கரெக்டா பாலுகாய்ப்புக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடிங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த சொக்கனெல்லாம் அவுத்துட்டாங்க. அதாவது பில்டிங் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, அவுத்து பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு அப்படியே வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலுகாட்சிக்கு முந்தின நாள் வந்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொக்கன் இருக்கு இல்லையா, அதுக்கு செய்ய வேண்டிய அந்த வேலைகளை செய்யணுங்க. அப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஓனர். ஆனால் வீட்டுடைய ஓனருக்கு இருந்த பிஸியில் இந்த விஷயங்களை மறந்துடுறாரு. அதுவும் என்ன அப்படின்னா கரெக்டாக முந்தின நாள் நம்மளுடைய ரவி, முருகன், சம்பத்து இவங்க 3 பேரும் தான் கடைசி அந்த பில்டிங்கில் லாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அதாவது இந்த ரோட்டோரத்துலேருந்து காங்கிரீட் போட்டு அதோடைய தளம்லாம் போடக்கூடிய வேலை அன்னைக்கு நைட்டோட முடியுது. அன்னைக்கு நைட்டு தாங்க இந்த சொக்கனை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிச்சு விடணும். அதுவும் முனீஸ்வரன் கோவில் பூசாரியை கூட்டிட்டு வந்து தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரியை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே இவங்க இருந்த பிஸியில் இதை மறக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொத்தனாரான ரவியும் சரி, நம்மளுடைய முருகனும் சரி, அந்த சின்ன பையனாக இருக்கக்கூடிய சம்பத்தும் சரி, இவங்க 3 பேரும் ஓனருக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சொக்கரை வந்து இதை பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஏன் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது. அப்போ உடனே அந்த பூசாரிக்கு தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரி சொக்கனை வந்து இது பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன செலவாகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது இந்த மாதிரி மொபைல் இருக்கக்கூடிய காலம் இல்லைங்க, லேண்ட்லைன் இருக்கக்கூடிய காலம் தான். ஆனால் இவங்க லேண்ட்லைனில் பிடிக்க பார்க்குறாங்க பூசாரி கிடைக்கல. ஏன்னா அவர் இருக்கிறது ஒரு இடம், லேண்ட்லைன் இருக்கிறது ஒரு இடம் அப்படிங்கிறதுனால கிடைக்கல. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓனரும் மற்றும் நம்மளுடைய கொத்தனரான இவங்க 2 பேரும் ரவி மற்றும் நம்மளுடைய முருகன், அதன் பிறகு இந்த சம்பத், இவங்க 4 பேரும் அன்னைக்கு நைட்டே போகிறாங்க. அப்படி போய் முனீஸ்வரன் கோவில் பூசாரியை பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே போகும்போது அங்கே பூசாரி இல்லைங்க. பூசாரி ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலையாட்டு அவர் வெளியே போயிருக்கிறாரு. அதனால பூசாரி நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவங்க, அதாவது பூசாரியுடைய மனைவி சொல்லி விட்டுறாங்க. சரி அப்போ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவங்க விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொக்கனை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சின்ன சின்ன ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நேர முனீஸ்வரன் கோயில் போங்க. முனீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது தேங்காய், முட்டை, அதன் பிறகு அந்த காய்கறி ஐட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் முனீஸ்வரனுக்கு அதாவது படையல் போடணும். எப்படி போடணும் அப்படின்னா ஆரம் போட்டு அங்கே வந்து எல்லாம் பண்ணணுமா. அதாவது அந்த பழம்லாம் வச்சு எடுத்து விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அதன் பிறகுதான் சொக்கனை போய் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி சொக்கனை எடுத்துட்டு வரும்போது இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய இந்த காய்கறி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே உங்கள் அந்த பில்டிங்கில் கொண்டு போய் மொத்தமாக சுற்றிக்கிட்டு அந்த சொக்கனை ஒரு ஆள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நம்ம கீழே விழுந்து கிடந்தா ஒரு ஆள் வந்து தூக்குவாங்க இல்லையா, அதே மாடுலேஷனில் தூக்கி அந்த கட்டிடத்தை, அந்த பெரிய 3 ஸ்டெப் அந்த பில்டிங்கை வந்து அப்படியே 3 தடவை சுற்றுங்க. சுற்றிக்கிட்டு இந்த சாதனங்கள் எல்லாமே எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி வாங்கணும். கோழியை வாங்கிக்கிட்டு அதையும் 3 தடவை அந்த பில்டிங்கை சுற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டு நேர சுடுகாட்டுக்கு போயிருங்க. அப்படி சுடுகாட்டில் போய் அந்த, அதாவது அந்த பொம்மை இருக்கு பார்த்தீங்களா சொக்கன், அதுக்கு உடம்புக்கு மேலே இந்த காய்கறி அனைத்தையுமே 2 துண்டா வெட்டி வெட்டி போட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முனீஸ்வரனை சுற்றிட்டு வந்த அந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு முட்டை, இதை எல்லாத்தையுமே அதனுடைய மேலே, அதாவது உடம்புக்கு மேலே வச்சு அப்படியே வெட்டி அதை 2 துண்டா உடைச்சி விட்டுருங்க. அப்படி உடைச்சி முடிஞ்ச பிறகு அந்த சாவக்கோழியை தலையை வெட்டி அப்படியே மொத்தமாக அதோட ஊற்றி விட்டுருங்க. அதாவது அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை
ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே அப்படி தெளிச்சு விட்டுக்கிட்டு அந்த கோழியை உங்கள் இடது கை வசமாக தூக்கி வீசிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொக்கனை அந்த இடத்துலையே அப்படியே எரிக்கணும். அப்படி எரிக்கிறதுக்கு முன்னால் சொக்கனுக்கு அதாவது இவ்வளவும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு படையல் ஒன்று வைக்கணுமாங்க ஃப்ரெண்டில் வந்து, அதாவது விருந்து மாதிரி இருக்கணும் அந்த படையல் வந்து. ஆனால் எதுவுமே சமைச்சிருக்க கூடாது, அதாவது எல்லாமே பச்சையாக இருக்கணும். அரிசியாக இருந்தாலும் பச்சையாக வைக்கணும், எல்லாமே பச்சை பச்சையாக அந்த இடத்துல வச்சு அந்த படையல் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அந்த சொக்கனை எரிச்சு விட்டுக்கிட்டு நீங்கள் குளிச்சுக்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கோ பில்டிங்குக்கோ நீங்கள் போகணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பூசாரியுடைய மனைவி வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் மண்டையாட்டி கேட்டிருக்கிறாரு ஓனர். கேட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே ஆட்டோவில் இருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் மட்டும்தான் அந்த விஷயங்களை கேட்டுட்டு வர்றாரு. கேட்டுட்டு வந்தவர் இங்கே வந்த உடனே நம்மளுடைய ரவி மற்றும் முருகனுக்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாங்கப்பா, என்ன செய்யணும்னு தெரியலையே, நம்ம இதெல்லாம் எப்படா பண்ணுறது? ஏன்னா ஒரு சாமி கிட்ட இருந்து பண்ற அந்த விஷயம் வேற, தெய்வத்தை வச்சு பண்றது வேற. அதே ஒரு தனி மனிதன் செய்யறதுன்னா ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப ரவி ரொம்ப பயப்படுறாரு, முருகனும் பயப்படுறாரு. அந்த பையன் சொல்லவே வேண்டாம், இன்னும் எங்களாலலாம் முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் வெறும் சிம்பிள் விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் நம்மளுடைய ரவி மற்றும் முருகனுடைய மைண்டை வாஷ் பண்ணுறாங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் போங்கடா போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொக்கன் அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 தடவை அந்த பில்டிங்கை சுற்றுறாங்க. அதன் பிறகு கோழியை 3 தடவை சுற்றுறாங்க. ஆனால் இந்த முனீஸ்வரனுக்கு செய்ய வேண்டிய எந்த வகையான ஒரு விஷயமும் இவங்க பண்ணவே இல்லை. இந்த சொக்கனை அங்கேருந்து எப்படியாவது கொண்டு போய் எரிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்துடுறாரு. இவங்களுக்கு அந்த பெண்மணி சொன்ன விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? நம்மளுடைய ரவிக்கு முருகனுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் தெரியாது. ஆனால் ஓனர் தான் மொத்தமாக கேட்டுட்டு வந்தார். அவருக்கு மண்டையை குழம்பிருச்சான். அதனால அவரால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட இப்படி ரஃப்பாக சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன அப்படின்னா போதைக்கு கொஞ்சம் அடிமையான ஆட்கள் தான் நம்மளுடைய ரவி முருகன். அதனால ரவி முருகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, எங்களுக்கு இந்த மாதிரி சரக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, சரக்கு எல்லாமே இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பால் காய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் நாளைக்கு எடுக்க வேண்டிய சரக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கையும் கொடுத்து விட்றாங்க. இதையும் வாங்கிக்கிட்டு சரக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் கோழியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா சுடுகாட்டை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு விஷயம் இருக்குது, சொக்கனை எந்த இடத்துலையும் இறக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் இவர் சொல்லவே இல்லை. யார் சொல்லலை? அந்த ஓனர் வந்து சொல்லவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொக்கனை போகிற வழியில் கிட்டத்தட்ட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடு தான், ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்க நடந்தே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதை தூக்கிட்டு தான் போகணுமா, தோளில் தூக்கிட்டு போகணும்னு சொன்னதுனால தோளில் தூக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிறதுக்கு ஆசை வருது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொக்கனை அந்த பக்கத்தில் இறக்கி வச்சிடுறாங்க. இறக்கி வச்சுக்கிட்டு இவங்களும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதாவது ஃபுல் பாட்டில் அப்படின்னு சொல்ல போனால் இந்த சின்ன பையன் வந்து தண்ணி அடிக்க மாட்டானா, அவன் சும்மா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே நல்லா சரக்கு அடிக்கக்கூடியவங்க தான். இவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வர்றாருங்க. அவர் கையில் கம்போட தான் வந்து நிற்கிறாரு. என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு போலீஸுக்காரர் மாதிரி தெரியுதுங்க. ஐயோ போலீஸுக்காரன் வந்துட்டான் போல இருக்குதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டு அந்த போலீஸ்காரரை பார்த்து மிரள ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் மப்டியில் வந்திருக்கிறாரு. என்னடா இங்கே உட்காந்துருக்கிறீங்க, என்னடா சரக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் சொக்கனை எரிக்க வந்தோம், சுடுகாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, பயத்தினால தான் சரக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் இதில் உட்காடுறேன், எனக்கு சரக்கு ஊத்து அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா திடீர்னு வந்த போலீஸ்காரன் ஏன்டா இந்த மாதிரி டக்குன்னு சரக்க ஊத்துன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டானே அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க கிட்ட ஆல்ரெடி சரக்கு நிறையவே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு குவார்ட்டர் அந்த மாதிரி தான் குடிக்கக்கூடிய ஆட்கள். இது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது இவங்க கையில். அதனால அந்த நபருக்கும் சரக்கை ஊத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. உடனே அந்த நபர் அந்த பாட்டிலோட அப்படி கையில் எடுத்துடுறாருங்க. எடுத்து தண்ணியே ஊத்தாம அந்த இடத்துல அந்த சரக்கு அடிக்கிறாருங்க. அவர் ஃபுல் பாட்டிலில் மிச்சம் இருந்த அத்தனை சரக்கையும் குடிச்சு தீர்த்துடுறாரு. வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இவங்களால முடியல. அவரை பார்க்கறதுக்கு பயமா இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா அவர் அப்படி மீசையெல்லாம் வச்சு பயங்கரமா இருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாருங்க. இவர் கண்டிப்பா போலீஸ்காரன் தான், இவரு கூட நம்ம போகலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட அங்க இருந்து இப்போ 4 பேராட்டு கிளம்பி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி அந்த போலீஸ்காரர் தாங்க வேகமா நடந்துட்டு இருக்கிறாரு. இவங்க பின்னாலே போயிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள போயிடுறாங்க. ஏதேசம் அந்த சுடுகாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன பிறகு இவங்களுக்கு அந்த பயமே இல்லையா, அந்த போலீஸ்காரர் நடந்து போறதுனால இவங்களுக்கு
இவங்களுக்கு அந்த பயமே இல்லை. சரி அவர் போறாரு, தைரியமா போறாரு, அவருக்கு பின்னால தானே நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க தைரியமா அந்த இடத்துக்கு உள்ளாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன பிறகு இவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்லாம் தெரியலைங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோழியை, அதாவது அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பொம்மை அந்த சொக்கனை அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கோழி அறுத்து ரத்தத்தை விடுறாங்க. அப்படி விட்டு அதன் பிறகு இந்த காய்கறிகள்லாம் எதுவுமே வாங்கலை, அதாவது அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை, கோழியை மட்டும் அறுத்து இந்த மாதிரி ரத்தத்தை விட்டு சொக்கனை எரிச்சு விட்டுட்டு வந்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீட்டு ஓனர் சொன்னார், நான் சொன்னேன் இல்லையா. அதனால இந்த இடத்துல அவங்க வந்து வேற எதுவுமே பண்ணலைங்க, இதை மட்டும் பண்றாங்க. அந்த படையல் போடலை, இது எதுவுமே பண்ணலை. அந்த இடத்துல அந்த சொக்கனை எரிச்சு விட்டுறாங்க. அப்படி எரிச்சு விடும்போது தாங்க ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொக்கன் எரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கத்தில் அந்த போலீஸ்காரர் நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த போலீஸ்காரர் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி ஹைட்டில் இருக்கிறாரு. நல்லா வாட்டச்சாட்டமாக ஜம்முன்னு இருக்கிறாருங்க. அவர் அப்படி பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஒரு சுருட்டு எடுத்து அப்படி பற்ற வச்சு அப்படி பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுருட்டு அப்படியே அப்படி அந்த புகை வந்து அப்படி பறக்குது. அப்படி பறக்க பறக்க அப்படி நிற்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது அவரை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, வாங்க சார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் போங்கடா, நான் வர்றேன், எனக்கு வேற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. என்னடா இது போலீஸ்காரன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னால வாங்க, நீங்க பயம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு ரவி, முருகன், சம்பத் 3 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஒரு சத்தங்க, அதாவது அந்த சுடுகாட்டுக்குள்ள இருந்து ஆன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அப்படி சத்தம் கேட்கும்போது இந்த சொக்கன் வந்து எரியக்கூடிய நெருப்பு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அந்த பக்கத்துல தான் அவர் நின்னாரு. இவங்க போய் ஒரு 2 ஸ்டெப்ல அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் சொக்கனுக்கு இந்த பக்கம் நிற்கிறாரு. ஆனா அவங்க பார்த்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சொக்கனுடைய அந்த தீப்பத்தி எரியக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த வெளிச்சத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 100 ஆன்மாக்களை பார்த்துருக்குறாங்க. அரண்டு போயிடுறாங்க இவங்க 3 பேரும். ஐயோன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே ஓடினவங்க நேரம் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, கரெக்டா ஓட்டம் பிடிச்சவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த பில்டிங்கில் தாங்க வந்து சேர்றாங்க. பில்டிங்கில் வந்தவங்களுக்கு அப்படி மூச்சு திணறுது, அடித்த போதையெல்லாம் போயிடுச்சு, அந்த இடத்துல பயத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 21 வயசில் ஒரு இளைஞர் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சம்பத்துக்கு வந்து திடீர்னு மயக்கம் வந்துடுதுங்க. சம்பத் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு அந்த கடைக்கு முன்னாடி. என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியல, தண்ணீர் தெளிச்சு பார்க்குறாங்க. அந்த சம்பத்துங்கிற அந்த பையன் வந்து எந்திக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஓனருடைய வீட்டுக்கு நம்மளுடைய முருகன் போய் பார்க்குறாரு. அங்கே போகும்போது அந்த ஓனர் வந்து இந்த பாலுகாட்சிக்கான வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு வெளியில தாங்க கட்டில் போட்டு, அதாவது ஃப்ரண்ட் சைட்ல படுத்து கிடக்குறாரு. அவர் பார்த்த உடனே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு அவர் சத்தம் போடாத, என்னத்துக்குப்பா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள நிறைய கெஸ்ட் இருக்கிறாங்க, நானே வெளியே தான் படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. அப்படி பேசின உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பையன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நாங்கள் இந்த மாதிரி போனோம்னு சொல்லி அங்கே நடந்த அனைத்து சம்பவத்தையும் அப்படியே ஒன்று விடாம சொல்றாரு நம்மளுடைய முருகன். ஆனா அந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியாப்பா நடந்துச்சு, ஒன்றும் இல்லை, நான் என்ன வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கூடவே வர்றாருங்க அந்த கடையுடைய ஓனர். அப்படி வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த பையனை வந்து பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணீர்லாம் தெளிக்கிறாரு. ஆனாலும் அந்த பையன் முழிக்கவே இல்லை. சரி சம்பத்துக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அது அந்த 24 ஹவர்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது நள்ளிரவு கிட்டத்தட்ட 2:30 மணி. இந்த 2:30 மணிக்கு தாங்க இவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அந்த பையனுக்கு நினைவே வரல. அந்த இடத்துல வந்து டாக்டர் சொல்றாங்க, இல்ல அவனுக்கு உடம்புல வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் நார்மலா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா பையன் முழிக்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் பகல் ஆயிருது, அதாவது மறுநாள் விடிஞ்சிருது. விடியது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அந்த ஓனர் மட்டும் வந்துடுறாரு. எதுக்காக அப்படின்னா பாதுகாப்பு நடத்த வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால அவரு அந்த பில்டிங்க்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேர் இருந்தாங்க அந்த பையனுக்கு பாதுகாப்பா அங்க இருக்கிறாங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லப்பட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க தீவிர இந்த மாதிரியான முனீஸ்வரன் கோயிலுடைய பக்தர்கள் தான். அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது பையனை ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது சம்பத்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சாமி ஆடக்கூடிய நபர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வீரபத்திர சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி அவருடைய உடம்புல வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அந்த சாமியை வந்து மனசார வேண்டாரு. வேண்டி அவருடைய உடம்புல அருள் வந்த அடுத்த செகண்டு சம்பத்து டப்புன்னு முழிச்சிடுறாரு. முழிச்ச உடனே ஒன்ன ஏறல அங்கே போக சொன்னது அப்படிங்கிற வார்த்தை தாங்க முதல்ல வருது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கடா சுடுகாட்டு பக்கம் போனீங்க, என்னடா பண்ணி தொலைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தம் போடுதுங்க. இனிமேல் இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருநீரை இட்டு அந்த இடத்துல சம்பத்தை
உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சம்பத்து அழகா நடந்து வந்திருக்கிறாரு. அதன் பிறகு சம்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முருகன் மற்றும் ரவி 2 பேருக்குமே இது என்னடா நடக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அவனுக்கு வந்த மாதிரி வந்துருமா, இப்படிலாம் யோசிச்சு மண்டையை போட்டு குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பால் காய்ப்பு எடுத்தாங்க இல்லையா, அங்க வந்து கரெக்டா காலையில 10ல இருந்து 11 மணிக்குள்ள அந்த பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பில்டிங்ல, அந்த அலங்கார பொருள் திடீர்னு ஏதோ லைன் ஷார்டேஜ் ஆகி அந்த இடத்துல தீ பிடிச்சி அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒயர் ஃபுல்லாவே எரியுது, அந்த பில்டிங்கே எரியுதுங்க, உள் சைடு எல்லாமே எரியுது. அதன் பிறகு ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து தாங்க அதை அணைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை போயிடுச்சு. பாலுகாய்ப்பு அன்னைக்கு அந்த பில்டிங் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேசி அந்த பில்டிங்கை வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதை இது பண்ணவே இல்லை. அதன் பிறகு நம்மளுடைய ரவி மற்றும் முருகன் 2 பேரும் அந்த பில்டிங்க்கு வேலைக்கு போறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மொட்டை மாடியில் கொஞ்சம் வேலை இருந்திருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஓனருக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டு இந்த கம்பியெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, எலும்பு முறிஞ்சிருக்குது, அந்த மாதிரி கம்பியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவர் ஸ்டாண்டு வச்சு தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ரவி மற்றும் முருகன் என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டது, எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அவர் பைக்ல இருந்து கீழே விழுந்து அவருடைய கால் எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, இது எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரவி முருகன் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த சொக்கனை எரிச்ச பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய முருகன் மற்றும் ரவி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு, அதாவது அந்த பெண் வந்து சொன்னாங்க இல்லையா, பூசாரியுடைய மனைவி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது அதன் பிறகுதாங்க அந்த பூஜையை எப்படி பண்ணணும்னு அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை அப்படி சொல்றாரு. அந்த இடத்துல நம்முடைய முருகன் ரவியும் அந்த ஓனர் பயங்கரமா திட்டாங்க. இதெல்லாம் தெய்வ காரியம், அதை நீங்க இந்த அளவு கொண்டு வந்து கடைசி நேரத்துல கோட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது மாதிரி திட்டுறாரு. திட்டின பிறகும் என்ன நடக்குன்னா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. நம்மளுடைய முருகனுக்கும் ரவிக்கும் எந்த பிரச்சனையும் வரல, அமானுஷ்யமாட்டு எதுவும் நடக்கல. நடந்தது வந்து அந்த சம்பத்துங்கிற அந்த பையனுக்கு நடந்திருக்குது. அதன் பிறகு இவங்களுக்கு, அதாவது நம்மளுடைய அந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நடந்திருக்குது. ஆனா இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரலைங்க. இருந்தாலும் இவங்க அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க எதுக்கும் ஒருக்கா, அதாவது அந்த வீட்டு ஓனர் கிட்ட ரவியும் நம்மளுடைய முருகனும் சொல்றாங்க, நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு தாங்க அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாரு. இவங்க அன்னைக்கு அந்த மொட்டை மாடியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு இவர் போயிருக்கிறாரு. அங்க போன பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூசாரியை போய் பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணவே கூடாது, தயவு செய்து இதை மறுபடி நீங்க சொக்கன் கட்டி, அதாவது மறுபடி அந்த பில்டிங்ல சொக்கன் கட்டி அதை நான் சொல்ற மாதிரி வழிபட்டு அந்த இதெல்லாம் செய்து அந்த படையெல்லாம் போட்டு முடிச்சாதான் இந்த பிரச்சனை இருந்து நீங்க வெளியே வர முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்காட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அடின்னு பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பூசாரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பட்ட பகல் 12 மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, அன்னைக்கு சுடுகாட்டுக்குள்ளாடி ஒரு மீசை வச்ச ஒரு போலீஸ்காரர் வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க கூட சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவங்களை கூட்டிட்டு போனார் இல்லையா, அந்த நபர் இப்போ அந்த பில்டிங்க்கு கீழே நிற்கிறாரு. அப்படி நிற்கக்கூடியதை மேலே இருந்து இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. டே, இவர் தானடா அன்னைக்கு நம்ம இதுக்கு வந்தாரு, அதாவது சுடுகாட்டுக்கு வந்தாரு, இவர் எப்படா இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு, சரி இவர்கிட்ட விஷயத்த கேட்போம், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அது அங்கே நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, பயந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுட்டுன்னு மேலேருந்து வேகமாக கீழே இறங்கி வர்றாங்க. கீழே வந்து பார்த்தா அந்த நபர் அங்கே இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கவே அந்த ஓனர் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் இந்த சொக்கனை கட்டி கோழியெல்லாம் அறுத்து எல்லாம், அதாவது அந்த கரெக்டான வழிபாட்டோட அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம அங்கே போய் தான் ஆகணும், நீங்களும் என் கூட வந்தாகணும், அந்த பையனும் என் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஏன்னா பூசாரி அப்படிதான் சொல்லி விட்டுருக்கிறாரு, இவங்க எல்லாரும் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ரவி மற்றும் நம்மளுடைய முருகன் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு பார்த்த அதே நபர், அதே மீசை, போலீஸ் வேஷம் அப்படியே வந்து நின்னாரு. அவர் இதில் வச்சு நாங்கள் பார்த்தோம், அவரை பார்க்கறதுக்கு தான் கீழே ஓடி வந்தோம், நீங்கள் வந்து வண்டியில் இறங்குறீங்க, அவரை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி ஏறினாலுமே அந்த கடைக்கு ஃப்ரெண்டோட தான் உள்ளே போக முடியும், அதோட தான் ஸ்டேர் கேஸ் இருக்குது. இவங்க அந்த வழியாக தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க.
இந்த கீழே இருக்கக்கூடிய கடைகள் ஒன்றும் இந்த இது பண்ணல, அதாவது அப்படியே வச்சிருக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் இவங்களை தாண்டி தான் அங்கே போகணும், அல்லாமல் போக முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் 2 சைடும் பிளைனா ரோடு, 2 பக்கமும் பார்க்கவும் முடியுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நபர் இங்க இல்ல, அப்ப வந்தது யாரு அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பதான் தெளிவா ஓனர்கிட்ட சொல்றாங்க. இந்த சுடுகாட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு நபர் வந்தது, வாங்கினது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த மீசைக்காரர், அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. சரிப்பா, இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த சொக்கனை வந்து இது பண்ணி ஆகணும், அதுக்காக சொக்கனை ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த வீட்டு ஓனரும் சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த சொக்கனை ரெடி பண்ணது. அதே மாதிரி இவரும், அதாவது நம்மளுடைய ரவியும் முருகனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல செய்தது மாதிரியே ஒரு சொக்கனை ரெடி பண்றாங்க. ஆனா இவங்க வேற வேலையே பார்க்கலையா, சொக்கனை எல்லாம் ரெடி பண்ணி அவர் என்னெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்களோ அந்த சாதனங்கள் மொத்தத்தையும் வாங்குறாங்க. சம்பத்து கொஞ்ச நாளா வேலைக்கே வரல இந்த பிரச்சனைக்கு பிறகு. சம்பத்தை மெனக்கட்டு போய் அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்து கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. இந்த மாதிரி வாப்பா, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அங்கே இந்த மாதிரியான அந்த கோழி எல்லாம் சுற்றி எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பூசாரி வந்து அதை கரெக்டாக வழிபாடு பண்ணி பண்ணுறாருங்க. அதாவது முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி சொக்கன் கொண்டு போய் அங்கே கரெக்டான வழிபாட்டில் அந்த சொக்கனை வந்து எரிச்சு விடுறாங்க. அப்படி எரிச்சு விடும்போது அன்னைக்கு அந்த சொக்கனை எரிக்கும் போது பயங்கரமான பிரச்சனைகள்லாம் பார்த்தாங்க இல்லையா, அப்படி எதுவுமே அந்த டைம்ல அவங்க பார்க்கவே இல்லை. ரொம்ப நார்மலா எல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து இவங்க எங்க வர்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு வர்றாங்க, முனீஸ்வரன் கோயிலுக்கு வர்றாங்க. முனீஸ்வரன் கோயில் வந்து இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்துல தான் முனீஸ்வரர் இருந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய ஆலமரம், பேக்ல வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு காட்டு மரம் மாதிரியான ஒரு மரம், அதோட பேர் எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. அந்த மரத்துல தான் முனீஸ்வரன் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த கோவில்லே வந்து அவங்க எல்லாம் பண்றாங்க, அதாவது சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுவும் குளிச்சுட்டு வந்து பண்றாங்க. பண்ணி முடிச்சுக்கிட்டு இவங்க அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா என்ன ஒரு டவுட்னா, அந்த மீசைக்காரர் யாரு, அவர் எதுக்காக அங்க வந்தார், அதே மாதிரி முதல்ல சுடுகாட்டுக்கு எப்படி வந்தார், இந்த டவுட் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அதுக்கான விடை யாருக்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த வீட்டு ஓனருக்கு கிடைச்சுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முனீஸ்வரன் கோவில்ல வந்து இந்த சிறப்பு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு வழிபாடை வந்து யார் பண்றான்னா, இந்த கடையுடைய ஓனர் அவர் பண்றாரு. அவருடைய கால்லாம் சரியாயிடுச்சு. அந்த 3 கடைகளும் வந்து இந்த மாதிரி வாடகைக்கு விட்டுட்டாரு. அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருதுங்க. அந்த விஷயங்கள்லாம் நல்ல மாதிரியே நடக்குது. அதனால இந்த முனீஸ்வரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு பூஜை எடுக்கிறதுக்காக நம்மளுடைய அந்த கடையுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்க போறாரு. அப்படி போய் சிறப்பு பூஜைகள்லாம் பண்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு அங்க பாயச பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொங்க பானையெல்லாம் வச்சு எல்லாமே கொடுக்குறாங்க. சாமியை வந்து அப்படி பார்த்து பூரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பூசாரியுடைய உடம்புல வந்து டக்குன்னு அந்த முனீஸ்வரன் வந்து இறங்கிடுறாருங்க. அப்படி இறங்கி அவர் பயங்கரமா ஆடிக்கிட்டு அப்படி அந்த ஆரத்தை எல்லாம் எடுத்து கழுத்துல போட்டு அப்படி மூக்குல எல்லாம் அப்படி முகர்ந்து பார்த்தபடி அப்படி ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்ட வந்து நிக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டு ஓனர் கிட்ட தாங்க வந்து நிக்கிறாரு. வந்தவர் அந்த இடத்துல தான் சொல்றாரு, நீ முதல்ல ஒரு தப்பு பண்ண, அந்த தப்புல இருந்து நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த பசங்க கூட நான் போனேன் அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்டோன்னே ஓனருடைய உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. என்ன அப்படின்னா, அந்த சுடுகாட்டுக்கு அந்த ஃபுல் பாட்டில் அடிச்சுட்டு போனார் பார்த்தீங்களா, அது வேற யாரும் கிடையாதுங்க, இதே முனீஸ்வரன் தான் போயிருக்கிறாரு. அதே மாதிரி நீ என்ன தேடி வந்தப்போ உன்னுடைய பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கந்திஷ்டிக்கு யாரெல்லாம் காரணமோ அதை எடுக்கிறதுக்காக நான் அங்கே வந்திருந்தேன். அப்பவும் இவங்க கண்ணில் பட்டிருக்கிறாரு. யாருக்கு? நம்மளுடைய முருகன் மற்றும் ரவியுடைய கண்ணில் பட்டிருக்கிறாரு. அவங்களையும் எனக்கு பார்த்து தான் ஆகணும், அவங்களே என் குழந்தைகள் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருங்க. அங்கேயும் என்ன பார்த்தானுங்க. ஆனால் என்ன தேடி பிடிக்க முடியுமா அவங்களால? முடியாது இல்லை, நான் போயிட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு கோவிலில் இந்த பாயச பானை அதெல்லாம் வச்சாங்க இல்லையா, அதில் கொதிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, பொங்க பானை வந்து பொங்கிக்கிட்டு இருக்குது, அது வந்து சூடோடு இருக்குதாங்க. அதில் அப்படியே கையை போட்டு அப்படி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய அந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, கடை அந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் கையில் அப்படி கொடுத்துருக்குங்க. ஆனால் அவர் கையில் வைக்கும்போது அது ஜில்லுன்னு இருந்திருக்குது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஊரில் இருக்கக்கூடியவங்க 5-6 பேர் அந்த இடத்துக்கு கூடிடுவாங்க. இந்த மாதிரி பாயச பானை பொங்க பானை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சூடாக இருந்திருக்குது. ஆனால் அவர் அந்த பாயச பானையை வாங்கிக்கிட்டு, அதாவது அந்த பாயசத்தை வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. சாப்பிடவே இல்லை. அதன் பிறகு வீட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவரும் சாப்பிட்ருக்கிறாரு.
தன்னுடைய லைஃப்ல, அதாவது அந்த ஓனர் வந்து இந்த சம்பவம் நடந்ததை அப்படியே யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய ரவி கிட்ட இந்த விஷயத்த அப்படி சொல்றாரு. இதை நமக்கு ரவி இந்த மாதிரி தாங்க சொல்லி அனுப்பியிருந்தாரு. அதாவது முனீஸ்வரனால நடத்தப்பட்ட இந்த ஒரு அதிபயங்கரமான அற்புதமான சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது ரவி தான். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். என்ன அப்படின்னா நிறைய பேர் சம்பவங்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. ரொம்ப லென்த்தாக பேசக்கூடிய அளவுலலாம் சம்பவங்கள் இல்லை. ஒரு 2 நிமிஷம் பேசக்கூடிய அளவில் உள்ள சம்பவங்கள் தான் எல்லாருமே அனுப்பிட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் லென்த்தாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்குள்ளே வர்றோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் அதுக்கு செலவிடுறோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூஷன் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் வீடியோக்களை வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். நிறைய பேர் அனுப்புறது எல்லாமே சின்னதாக இருக்குது. சரி, எதுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவில் நான் தொகுத்து வழங்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவி முருகன் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்குது. அவங்களுடைய வீட்டில் இருந்திருக்குது. அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருக்குது. அதன் பிறகு ரவியும் சரி நம்மளுடைய முருகனும் சரி 2 பேருமே அந்த கோவிலுக்கு வாரம் தவறாமல் போயிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய லைஃப் நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு அதிபயங்கரமான அற்புதமான சம்பவத்தை தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தயவு செய்து இதை கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்னால் நான் ஒவ்வொன்றா தான் பண்ணிட்டு வர்றேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான், வேலைகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரும் தான் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வீடியோக்கள் தொடுத்து வழங்கப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்கள், அதாவது புதிய மனுஷ கதைகள், நாகா மனுஷம், அதன் பிறகு நம்மளுடைய மனித பிளாக் சேனல், இந்த 3 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில வீடியோக்கள் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை வந்து வீடியோவாட்டு பண்ணுறது தான் மனித பிளாக் அப்படிங்கிற சேனல். அவங்க வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய மாந்திரிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூடலாம் இந்த லிங்க் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கதைகளையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்களால் வீடியோ பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக தொடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். மறக்காம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.